பள்ளி 1951 ஆரம்பிக்கப்பட்டது. 4460 சதுர அடியில் நம் பள்ளி அமைந்துள்ளது. பழமையும் பெருமையும் மிக்க நம் பள்ளி பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று சென்றுள்ளனர். அவர்கள் இன்று வரை பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து கொண்டுள்ளனர் என்பதை நம் பள்ளி பெருமையுடன் பறைசாற்றுகிறது. தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் பெண் கல்வி பேச்சு போட்டியில் அந்தியூர் ஒன்றிய அளவில் முதலிடம் பிடித்து சிறந்து விளங்குகிறது. மேலும் பாட்டு போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தும் சிறந்து விளங்குகிறது. மனிதநேய வார விழாவில் பங்கு பெற்று மாணவ மாணவிகளுடைய பேச்சு மற்றும் நடன திறமையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் அவர்கள் நம் பள்ளியை பாராட்டினார் என்று கூறினார் அது மிகையாகாது. கல்வி, ஒழுக்கம், விளையாட்டு, சாதி மத பாகுபாடு இன்றி மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். சுதந்திர தினம், குடியரசு தினம், காமராஜர் பிறந்த நாள் விழா, பொங்கல் என அனைத்து விழாக்களும் நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம் பள்ளிக்கு நமது குடியிருப்பு மற்றும் மற்ற குடியிருப்பு பகுதியிலிருந்தும் வாகன வசதி மூலமாக நம் பள்ளிக்கு மாணவர்கள் வந்து செல்கின்றனர். மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் பள்ளி கல்வி அமைச்சர் மூலமாக அரசு பள்ளிகளின் கல்வி முன்னேற்றம் நோக்கத்தில் நம் பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களை ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் கல்வி கற்பதற்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளது. மேலும் இந்த கல்வியாண்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய 2 வகுப்பறை கட்டிடம், அதனுள் மாணவர்கள் கல்வி பயில இருக்கையுடன் கூடிய மேஜை வசதி என இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடத்தில் தோற்றம் ஒரு தனியார் பள்ளியில் நுழைந்த ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டிகளில் CRC அளவில் 7 போட்டிகளில் முதலிடத்தை பெற்று அந்தியூர் ஒன்றிய அளவில் 2 போட்டிகளில் முதலிடம் பிடித்து மாவட்ட அளவில் கலந்து கொண்டுள்ளனர். இல்லம் தேடி கல்வி மூலமாக நமது பகுதிக்கு உட்பட்ட 6 தன்னார்வலர்கள் சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் மாலை நேரத்தில் மாணவர்கள் கல்வி பயில ஒரு வாய்ப்பாக அமைகிறது. SMC தலைவர், பெற்றோர் சங்க தலைவர், பஞ்சாயத்து தலைவர், வார்டு உறுப்பினர்கள் இவர்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு பள்ளி மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. தினந்தோறும் மாலை வேளையில் கல்வி கற்க வயது தடையில்லை என்பதை பறைசாற்றும் விதத்தில் நம் பள்ளியில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. Thank to Mr. Murugesan sir, the headmaster of the இந்த ஸ்கூல்ல வந்து அடிப்படை தேவையெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ நல்லா அதிகமாக வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஸ்கூலில் டீச்சரும் சரி, ஆசிரியரும் சரி, தலைமை ஆசிரியர், அப்புறம் வகுப்பாசிரியர் எல்லாருமே சரி எல்லாம் நல்லா நடத்துகிறாங்க. குழந்தைங்களும் வந்து நல்லா வந்து கோச்சிங் கொடுத்து நல்லா படிக்கிறாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து என் பொண்ணை நான் இங்கே கொண்டு வந்து சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்கூலோட வளர்ச்சி தான். நல்லா படிக்க சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய போக்குவரத்து வசதி எல்லாமே சார் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா பிள்ளைங்களும் இன்றைக்கி ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவ்வளோ அழகாக எழுதுறா. ஒன்றாவதான் என் பொண்ணு இப்போ படிக்கிறா, ஆனால் அவ்வளோ அழகாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவா. என் பொண்ணு மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களுமே எல்லாமே நல்லாவே படிப்பாங்க. இந்த ஸ்கூல் வந்து எல்லா ப்ரைவேட் ஸ்கூலை விட இது வந்து மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா எல்லா தேவைகளுமே இந்த ஸ்கூலில் இருக்குது. இந்த அந்தியூர் ஒன்றியத்திலே வந்து இந்த GSK ஸ்கூல் தான் பெஸ்ட்டு ஸ்கூலாக இருக்குது. நான் காலை உணவு சமையல் செய்கிறேன். நான் முதலமைச்சர் கொண்டு வந்து இந்த திட்டத்தை சிறப்பாக செய்யணும்னு சொல்லி நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஸ்கூலில் நல்லா சாரெல்லாம் நல்லா தேவையான பொருளெல்லாம் பத்தலினாலும் வாங்கி கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு.
பசங்களும் எல்லாம் டெய்லி வந்து சாப்பிட்றாங்க. நல்லா நீட்டாக செஞ்சு கொடுக்குறேன். எந்த ஸ்கூல்ல எல்லாம் சுத்தபத்தமாக எல்லாம் நல்லாமே செய்கிறேன். ஸ்கூலில் வந்து துப்புரவு பணியாளருங்கிற போது ஒவ்வொரு நாளும் வந்து எல்லா ஸ்கூல் சுற்றிலுமே சுற்றுப்புற சுகாதாரம் சுத்தமாக வைத்திருக்கணுன்ட்டு அந்த அளவுக்கு நாங்கள் பணிபுரிந்து வர்றேன். அதனால் வந்து குழந்தைகளுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் மக்கு, கப்பு, பக்கெட்டு, தண்ணி எல்லாமே இருக்குது. ஏதாவது ரெஸ்ட் ரூமு எல்லாமே சுத்தமாக வச்சுருக்குறோம். எல்லா பார்வையாளர் வந்து பார்த்தது கூட பரவாயில்ல, இந்த ஸ்கூல் எல்லாமே எல்லா இதுலேயும் முதலிடத்துல வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.